குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த கொடுமை பற்றி போஷ் என்ற பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு குழு மூலமாக புகார் அளிக்கப்பட்டதாக சென்னை போலீஸ் கமிஷனர் கூறியிருந்த நிலையில் அந்த போஷ் கமிட்டியிலிருந்து எந்த புகாரும் தரப்படவில்லை என முரண்பட்ட கருத்தை உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் யாரும் எதிர்பாராதது. நடந்த நேரம் என்ன, நடந்த சூழல் என்ன? நம்முடைய ஒரு பல்கலைக்கழக மாணவி ஒரு ஆண் நண்பரோடு பேசி கொண்டிருந்த நேரத்தில் தகாத நபர் விரும்பாத காரியத்தை செய்ததனுடைய விளைவு 23ஆம் தேதி நடந்த சம்பவம். 25ஆம் தேதி அந்த மாணவி புகார் மணி அளிக்கப்பட்டதற்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுத்து புகார் மணி பெற்ற குறுகிய நேரத்திலேயே அந்த நபரும் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு விசாரணை தொடரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் கல்லூரியிலும் பெண்களுக்குரிய பாலியல் குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்கான போஸ் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு புகார் கொடுத்தாலும் விசாரிப்பார்கள், அல்லது இந்த குழுவை சார்ந்தவர்கள் மாணவ மாணவிகளை கண்காணிக்க அவருடைய நடவடிக்கைகளில் செயல்பாடுகளில் நீங்களாகவே ஏதேனும் ஐயம் கொண்டால் அவர்களை அழைத்து பேசுங்கள், அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்கள் என்பன போன்ற கருத்துக்களை எல்லாம் நாங்கள் அந்த குழுவுக்கு வலியுறுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த குழுவுக்குரிய கருத்து வரவில்லை என்பதும் எங்களுக்கு கிடைத்த சங்கடமான ஒரு செய்தி. இந்த நிலையில் இதை அரசியலாக்க இருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போதுதான் ஊடகத்தில் அது பரவலாக்கப்பட்டு விட்டது. எனவே இது பல்கலைக்கழக விவகாரம், மாணவ மாணவியர் நலன் குறித்த விவகாரம். சட்டம் தன் கையில் எடுத்து குற்றவாளியை கைது செய்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிற சூழலில் இதை எந்த நிலையிலும் தமிழக அரசோ நாங்களோ அரசியலாக்கி ஆதாய தர வேண்டிய சூழல் இல்லை. ஒன்றும் கிடைக்காதவர்கள் செய்கிற அந்த அரசியல் தேடலுக்கு, அரசியல் தீனிக்கு இந்த மாணவியினுடைய பிரச்சனையை நாங்கள் இரையாக்க விரும்பவில்லை. மேஜர் செக்யூரிட்டி லாப்ஸ் என்பதற்கு நடந்த நேரம் என்பது 8 மணி. சம்பந்தப்பட்ட அந்த நபர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர், குற்றவாளி நபர் அடிக்கடி வந்து போகக்கூடிய பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார். இதை வாயில் காப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். முழு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவி கூட இங்கு பணி நிரந்தரம் இல்லாத பணியில் ஆற்றி கொண்டிருப்பார், வருவார்கள் போவார்கள் என்ற நிலையில்தான் சந்தேகப்பட்டு வேறை உள்ளே வராது என்று சொல்லுகிற சூழல் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறது. மாறாக அவர் இந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் பிரியாணி கடை வைத்திருப்பதாகவும் அதனால் பல மாணவர்கள் அவருக்கு தெரிந்த முகம் என்ற நிலையிலும் அவருடைய மனைவி பணியாற்றுகிறார் என்பதை உணர்ந்த நிலையிலும் வருவார்கள் என்று சொல்லுகிற செய்தி தான். அது இன்னும் விசாரணையில் தான் முழுமையாக தெரியும். எனவே யாரோ ஒரு நபர் உள்ளே வருகிறார் என்பதை விட வந்து போகக்கூடியவர் வந்து போகிறார் என்ற மனநிலை இருந்திருக்கிறது என்பது யதார்த்த உண்மை. ஆனால் நடந்த தவறுதான். சம்பவம் நடந்த இடம் சிசிடிவி கேமரா உட்படுத்தப்படாத ஒரு முட்புதர் போன்ற பகுதி. அவைகளெல்லாம் இன்றைக்கு 2 தினங்களாக குறிப்பாக காலை முதல் அகற்றுவதற்கும், எந்த இடமும் இருட்டாக இருக்கிறது என்ற நிலை இருக்கக்கூடாது என்பதற்கு அனைத்து இடங்களிலும் விளக்குகளை பொருத்துவதற்கு துரித நடவடிக்கை எடுத்திருக்கோம். 2-3 தினங்களிலே அது முழுமையடை செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.